சிம்ம ராசி. ஸோ சிம்ம ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3ல் நீச்சமாகறாருங்க. ஸோ அது வந்து ராகுடைய ஸ்தானத்தில் வந்து கணவன் மனைவிக்கு நடுவில் தேவையில்லாத ஒரு சந்தேகங்கள், கொஞ்சம் கீழ்த்தரமான எண்ணங்களால் நம்ம வந்து அப்படியே மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கணும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பக்கத்து வீட்டுக்காரும் பேசும்போதும் பழகும்போதும் கொஞ்சம் பார்த்து பழகுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 11ஆம் அதிபதியான புதன் 11ஆம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4ல் இருக்கும்போது புதிய சொத்துக்கள் ஏதாவது வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ புதிய சொத்துக்கள், வண்டி வாகனம் வாங்குகிற யோகங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அது வந்து சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் மிட் ஆஃப் இதில் வந்து திடீர்னு ஒரு மன உளைச்சல், கொஞ்சம் ஏமாற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. புதன் வியாழன்லேருந்து கொஞ்சம் கவனமாக இருந்தது ரொம்ப. ஏன்னா என்றைக்குமே புதன் சனி காம்பினேஷன்ஸ் கொஞ்சம் நம்மளை ஏமாற்றிடுவாங்க. யாராச்சும் நடுவில் பூந்து யாராச்சும் வந்து கோல்மால் பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருக்கணும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது கடக லக்னக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிம்மராசிக்காரர்களுக்கு 5ஆம் அதிபதி. ஸோ 5ஆம் அதிபதி 5 மற்றும் 8ஆம் அதிபதியான குரு வந்து 12ல் இருக்கும்போது குழந்தைகளால் நிறைய விரயங்களை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா வந்து அது உச்சமாக வர இருக்குது. ஸோ குரு உச்சமாகும்போது பெரிய செலவாக குழந்தைங்க வைப்பாங்க. அதுதான் வேறு ஒன்றும் இல்லை. சில பேர் ஆன்மீகம் சம்மந்தமான விஷயங்கள், நிறைய பிரயாணம் மற்றமான விஷயங்கள் கண்டிப்பாக ஏற்படுத்தும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா 5-8நாலே ஒரு மன உளைச்சலையும் ஒரு டென்ஷனையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் கொண்டாந்து விட்டுரும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இதனால் நைட்டு தூங்காமலாம் இருக்காதிங்க. எதுவாக இருந்தாலும் நம்ம பொறுமையாக ஹேண்டில் பண்ணலாங்கிற எண்ணங்களோட கொஞ்சம் தைரியமாக இருங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதி. ஸோ 6ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ல் இருக்கும்போது வேலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நம்ம சோம்பேறித்தனத்தால் நம்ம வேலை வாய்ப்புகள் இழப்பதற்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். கணவன் மனைவிகளும் பேச்சுக்கள், ஏதாவது அவங்க குடும்பத்தை வந்து திட்டாமையோ பேசாமையோ கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. ஏன்னா வந்து வாயை கட்டுப்படுத்திட்டிங்கன்னா கொஞ்சம் ஓரளவு தேரும். இல்லைன்னா தேவையில்லாத மன உளைச்சியும் ஒரு பிடிவாதத்தையும் கொடுக்குங்கிறனால கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 9ஆம் அதிபதி. ஸோ 9ஆம் அதிபதி என்ன செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3ல் இருக்காருங்க. ஸோ 9 நிறைய பிரயாணங்கள் பண்ணுற மாதிரி விஷயங்களே கொடுத்துரும். ஸோ அப்பாவுடைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்பாவுக்காக நிறைய செலவு பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. வீடு மனை சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் வந்து ஒரு மன உளைச்சலோ டென்ஷனையோ கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா விற்பனையில் வந்து ஏதாச்சும் ஒன்று சொல்லி அதுக்கப்புறம் அவங்க மாறுவாங்க. ஸோ அதனால் அது கொஞ்சம் மன உளைச்சலை கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 10ஆம் அதிபதி. ஸோ 10ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 2ல் நீச்சமாக இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும். சில நேரங்களில் வந்து வார்த்தை வந்து நம்ம கொடுத்துருவோம். ஸோ அதை வந்து நம்ம காப்பாற்ற முடியலைங்கிற ஒரு மன உளைச்சலை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. 11ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ல் இருக்கும்போது புதிய சொத்துக்கள் சுகங்கள் அமைவதற்கான வாய்ப்புலாம் நிறைய